எப்பப்பப்பா இந்த மேட்ச்சில் ஏகப்பட்ட சம்பவம் வந்து சரித்திரம் படைச்சிருக்கிறாங்க. அது என்னென்னவெல்லாம் பார்த்துடலாம் நம்ம இந்த வீடியோவில். அதெல்லாம் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டிசி வர்சஸ் பஞ்சாப் பெராசோகோட் ஸ்டேடியத்தில் நடந்தது. ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக கேஎல் ராகுல் செம கிளாசி ராகுலும் இன்றைக்கி விடத்து அற்புதமாக ப்ளே பண்ணாப்புல. அது அவருக்கு ஒரு நல்ல கிரேட் இயராக அமைஞ்சிருக்கு. பட் அவரோட கிளாசிக் ஷாட்ஸ் எல்லாம் இங்கே இன்பில்ட் பண்ணி இன்றைக்கி பஞ்சாப் பவுலர்ஸை பந்தாடி வேறு லெவலில் சம்பவம் பண்ண வச்சுட்டாப்புல. அதுக்கப்புறமா அந்த மாதிரி அடித்ததுனால 26 பாலுக்கு 50 ரன் அடித்து இனிமேல் பெராசாகோட்லா ஸ்டேடியம்னாலே நான் வச்சதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சரித்திர சம்பவம் பண்ணாப்புல. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆக ஒரு 100 செஞ்சுரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி. பட் அவருக்கு உறுதுணையாக நின்ன நெட்டிசரானா செம ஃபார்மில் கொண்டு வந்தாப்புல. திடீர்னு பதும் நிசாங்க அவுட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு யார் கை கொடுத்து நிற்பாங்க பார்ட்னர்ஷிப்பை போட்டு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக அப்படின்னு பார்த்தா நெட்டிசரானா கேஎல் ராகுலுக்கு அருமையாக செம பிளேயிங் லெவலில் உள்ளே செமையாக ஒன் டவுன் பொசிஷனில் இறங்கி செம பிளேயர் ஆடி அவரும் ஒரு 22 பாலுக்கு ஒரு 50 ரன் அடித்து தரமான சம்பவத்தை பண்ணார். கிளாசிக் ராகுல் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளுக்கு உறுதுணையாக இவர் இருப்பாருன்னு சொல்லி சத்தியமாக அவர் நினச்சே பார்த்துருக்க மாட்டார். பட் அது நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் நின்னதுனால நம்ம கிளாசிக் ராகுல் தனி ஒரு மனிதனாக ஒரு செஞ்சுரியை போட்டாப்புல. 47 பாலுக்கு ஒரு செஞ்சுரியை போட்டு ஒரு தரமான சம்பவத்தை வெளிப்படுத்தினார் பெராசாகோட்லா ஸ்டேடியத்தில். ஸ்ரேயஸ் ஐயர் என்னடா அடி இது, என்ன மாதிரி ஒரு ஃப்ளிக் ஷாட்டு, ஒரு ஸ்கூப் ஷாட்டு, ரிவர்ஸ் ஸ்கூப்பு, ஸ்ட்ரைட் ட்ரைவு, கவர் ட்ரைவு, பேக்கப் லென்த்து, லாங் ஆப்பு, லாங் ஆனு, அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணி வச்சுருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணார் பாருங்க. நியூ லேப்டாப் அன்லாக்டு அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன். அதுக்கப்புறமா மனுஷன் நிறுத்தலை. 66 பாலுக்கு 151 ரன் அடித்து 150 அந்த கிரேட் ஏரிய எவர் கம் அப்படிங்கிற மாதிரி செம ரெக்கார்டு ஒன்று படைச்சாப்புல. இந்த ரெக்கார்டு தேர்டு ஹையஸ்ட்டு ஃபாஸ்டஸ்ட் 150ன்னு சொல்கிறாங்க. அது பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் கேஎல் ராகுல் இன்றைக்கி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கேஎல் ராகுலுக்கே தெரியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 38 ரன் இருக்கும்போது சசாந்த் சிங் ஒரு கேட்ச் விடுவாங்க. அதுகளுக்கு வந்த வினை தான் இது. கேஎல் ராகுல் பேக் டு தி இன் தி ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சரியான கம்பேக் கொடுத்துருக்குறாப்புல. 67 பாலுக்கு 152 ரன் அடித்து செம ஒரு ரெக்கார்டு பண்ணியிருக்காப்புல. ஹையஸ்ட் ரன் ஹிட்டர் இன் தேர்டு பொசிஷனில் கேஎல் ராகுல் இடம் பிடிச்சிருக்காப்புல. அந்த ஃபஸ்ட்டு 2 யாருன்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம்னா ஏன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே தேர்டு பொசிஷனுக்கு வர முடியாது? அதுலேயும் பாருங்கள், ஃபஸ்ட் ஓவரில் டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங் எடுத்தப்போ ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் களமிறங்கி 20 ஓவர் முடிஞ்சு கடைசி வரைக்கும் கேஎல் ராகுல் இருந்திருக்கிறாப்ப. இதை நீங்கள் பாராட்டியே ஆகணும். 67 பாலுக்கு 152 ரன் அடித்து தலைவன் நாட் அவுட்டில் வெளியே போயிருக்காருன்னா வேறு மாதிரி ஒரு சம்பவம். அது மூலயமா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 20 ஓவருக்கு 264 ரன்னு 2 விக்கெட்டை இழப்புக்கு. அது கேஎல் ராகுல் 67 பாலுக்கு 152 ரன்னு நாட் அவுட்டும், நெட்டிசரன் 44 பாலுக்கு 91 ரன்னு அடித்து இவங்களோட செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பை 212 ரன்னுக்கு போயிருச்சு. ஸோ அதனால டெல்லி கேபிட்டல்ஸ் 250+ ஸ்கோர்ஸ் ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிட்டாங்க. பஞ்சாப் நீடட் 265 ரன்ஸ். இதை செகண்ட் இன்னிங்ஸில் பஞ்சாப் பண்ணி சேஸ் பண்ணுவாங்களான்னா அது சாத்தியம் இல்லைன்னா இட்ஸ் பாசிபிள் ஆர் நாட் பாசிபிள்னு சொல்லலாம். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் 262 ரன்னை கொல்கத்தாவுக்கு எதிராக இடன் கடை ஸ்டேடியத்தில் சேஸ் பண்ணுங்க. இவங்க நினச்சா மறுபடியும் முடியும். அதுதான் நம்ம பிரபு சிம்ரன் சிங், பிரியான் சாரியா ஓப்பனிங்கில் நல்ல கம்பேக் கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பிரியான் சாரியா அடித்த பாலில் நம்ம லுங்கிங்கிடையே அதை கேட்சை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு பின்னாடி பேக்கப் லென்த்தில் போகும்போது பிடிச்சி பெரிய ஒரு ஹெட் இன்ஜுரி வந்ததுனால கிரவுண்டுக்குள்ளேயே ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட்டு இப்போதைக்கு நல்ல குட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சீக்கிரமே டிஸ்சார்ஜ் ஆகிடுவாரம்மா. அதுக்கப்புறமா அவர் போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரபு சிம்ரன் சிங்
தருமடி அடிச்சிருக்காரு. என்ன அடி, சரவடி, மரண அடி அப்படின்னு போட்டு ஒரு 50 தரமான சம்பவத்தை பண்ணிட்டாரு 20 பாலுக்கு. ஸோ அதுக்கப்புறமா பிரியன் சரியா 19 பாலுக்கு 43 இருக்கும்போது அவரையும் தூக்கி விட்டார் நம்ம அக்ஷர் பட்டேல். ஸோ ஒரு விக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்னு எதிர்பார்த்தா டக்குன்னு உள்ள வந்து கூப்பர் கோனலையும் நம்ம செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கூப்பர் கோன்லையும் பிரபு சிம்ரனையும் குல்தீப் யாதவ் போல்டு தூசரா பாலை போட்டு பேக் டு பேக் தி ஓவரில் டபுள் விக்கெட் எடுத்ததுனால டெல்லி கேபிட்டல்ஸ் கேம்குள்ளே வந்துட்டாங்க. அப்போவுமே கிட்டத்தட்ட 10 ஓவரும் கீழே 150 ரன்னுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ ஃபைனல் என்ன, இதுதான் கேமியா ரோலுங்கிறது. ஒரு கேப்டன்சி இன்னிங்ஸ்னால் என்னன்னு தெரியுமா, அதை நான் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிரேஸ் ஐயர் உள்ள களத்தில் இறங்கி 26 பாலுக்கு 51 ரன் அடித்து தரமான சம்பவத்தை உள்ளே வெளிப்படுத்திட்டார். இவர் 50 அடிச்சு 28 ஒரு கேட்சு 38 ஒரு கேட்சு, அது ரெண்டுமே கருணாயர் லாங்கானில் விட்டதுன்னு காரணமாக டெல்லி கேபிட்டல் கேம்குள்ளேயே இல்லை. சிரேஸ் ஐயர் 50 அடித்தது மூலிமா ஈஸியாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 265 ரன்னை அடித்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. அது 19 ஓவரில் முடிவிலேயே அடிச்சிட்டாங்க. ஒரு ஓவரை மிச்சம் வச்சு அதான் அக்ஷர் பட்டேல் கேட்குறது, உங்களுக்கு எவ்வளோதையா டார்கெட் செட் பண்ணுறது, ஈஸியாக அடிச்சிட்றீங்க அப்படிங்கிற. இதில் பாருங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி பஞ்சாப் தான் 262 ரன்னு சேஸ் பண்ணியிருக்காங்க 2 விக்கெட் இழப்பு கேகேஆர் கூட 2024. அதே மாதிரி தான் அதை பீட் பண்ணி ஃபஸ்ட்டு பொசிஷன் அதுவே பஞ்சாப் கிங்ஸ் தான் பேக் டு தி ஃபார்மில் வராங்க. டிசிக்கு எதிராக இன்றைக்கி 265 ரன்னு 4 விக்கெட் இழப்புக்கு 2026 ஹையஸ்ட் ரன் சேஸ் எவர் அப்படிங்கிற மாதிரி பண்ணி 3rd பொசிஷனில் எஸ்ஆர்ஹெச் இருக்காங்க 247. பஞ்சாப்க்கு எதிராக இந்த 3லேயுமே பஞ்சாப் ஈடுபட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கேஎல் ராகுல் 67 பாலுக்கு 152 ரன் அடித்து 3rd பொசிஷன் வந்திருக்காரு. 2nd பொசிஷன் வந்து 73 ரன்ஸு பாலுக்கு 152 ரன் நாட் அவுட்டு, 66 பாலுக்கு 175 நாட் அவுட்டு. ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறாரு நம்ம கிறிஸ் கெயில். இது ஒரு தரமான சம்பவம். இந்த மாதிரி சம்பவம் பண்ணால் என்ன தான் பண்ணுறது, இவங்க 3 பேருமே நாட் அவுட்டில் போயிருக்காங்க. அது ஒரு நல்ல இது. ஸோ ஃபைனலி என்னென்னா பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அணி எதிராக 265 ரன் இமாலய டார்கெட்டை சேஸ் பண்ணி ஹையஸ்ட் ரன் சக்ஸஸ்ஃபுல் அணியாக திகழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரூஃபை சப்மிட் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் போகிற போக்கு பார்த்தா அவங்க தான் கப்படிப்பாங்கன்னு தோணுது. பஞ்சாப் இன்னைக்கு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. இதை யாரெல்லாம் வாழ்த்துறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஆனால் ஒன்றுங்க, சிரேஸ் ஐயர் கேப்டன்சி மட்டும் டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டே வர்றது. ஃப்யூச்சரில் இந்திய கேப்டனாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுதான் உண்மை. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.